அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உங்கள் அனைவர் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காணொளியில் நீங்கள் காண இருப்பது 18/2/2025 அன்று செக்கடிப்பள்ளி வாசலில் நடந்த தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை நடத்திய ஜகாத் கருத்தரங்கம் கேள்வி பதில் நிகழ்ச்சி இந்த காணொளியில் இடம்பெற்றிருக்கின்றது. இதில் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையின் பொதுச் செயலாளர் இலியாஸ் ரியாசி அவர்கள் இதில் உரையாற்றியிருக்கின்றார்கள். இறுதி வரை பாருங்கள். இது இரண்டாவது பாகமாகும். இதற்கு முந்தைய பாகம் வெளியிடப்பட்டு விட்டது. அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. பார்க்காதவர்கள் சென்று பார்த்து கொள்ளுங்கள். அடுத்தும் இன்னும் 2 பாகங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள். தஞ்சை மாவட்டம் பாக்கியம் பெற்ற மாவட்டம் என்று நான் கருதுகிறேன். காரணம், கடந்த ஆண்டு இதே ஜக்காத்துடைய விழிப்புணர்வு கூட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்றது. இவ்வாண்டு நடைபெற்ற ஆலோசனையில் மீண்டும் அதிர்ஷ்டம் தஞ்சை மாவட்டத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதிராம்பட்ட பாரம்பரியமான நல்லடியார்கள் வாழ்கிற இந்த ஊரிற்கு மேலும் அதிர்ஷ்டம் கிடைக்கப்பட்டதாகவே நாம் கருதுகிறோம். பெரும் தனவந்தர்கள் பல கல்வி சாலைகளை, கல்வி நிறுவனங்களை நடத்தி வருகிற இந்த நகரத்திற்கு அந்த வாய்ப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்களே, ஜகாத் குறித்த தகவல்களை மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிறார்கள். ஜகாத்துடைய பலன் குறித்து நிறைய தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அவ்வப்போது இமாம்களின் வாயிலாக நாம் தெரிந்து வருகிறோம். அப்துல்லாஹ் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறித்து நாம் நன்கு அறிவோம். அஷரத்துல் முபஷ்ஷரா, வாழும் காலத்தில் சோளம் உண்டு என்று சொல்லப்பட்ட 10 நபர்களில் ஒருவர். சையதுனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு அடுத்த கலீஃபாவை தேர்வு செய்வதற்காக வேண்டி அந்த ஆலோசனை கமிட்டி 6 பேரில் ஒருவர் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வாழ்கிற அந்த புனித மதீனா நகரத்துடைய முஃப்திகளில் ஃபத்வா கொடுக்கக்கூடிய நபர்களில் ஒருவராக இருந்தார்கள். இஸ்லாத்திற்கு வருகை தந்த தொன்மையான 8 நபர்களில் ஒருவர் அப்துர்ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அப்துர்ரஹ்மான், பாரக்கல்லாஹு லக்க ஃபீமா அதைத வ பாரக்கல்லாஹு லக்க ஃபீமா அம்சக்த என்று துஆ செய்தார்கள். நீ எவ்வளவு கொடுத்தியோ அதிலேயே அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக. கொடுத்தது போக எது எஞ்சி வைத்திருக்கிறாயோ அதிலும் அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக என துஆ செய்தார்கள். அப்துர்ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுடைய வெளிப்பாடு நான் என் வாழ்நாளில் பார்த்தேன். நான் ஒரு கல்லை புரட்டினாலும் கூட அந்த கல்லைக்கு கீழாக தங்கமோ வெள்ளியோ இருக்கும் என்கிற அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு செல்வத்தை வாரி வாரி வழங்கினான் என்று அப்துர்ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற தகவலை நாம் பார்க்கிறோம். எனவே அவர்களுக்கு செய்த துஆ தான் இந்த உலகத்தில் யோசிக்காமல் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்கிற வார்த்தை, வன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுல் மௌத் ஃபயகூல ரப்பி லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீம் ஃபஸத்தக வ குன் மினஸ் சாலிஹீன். நீங்க உங்களுக்கு கொடுத்ததை செலவு பண்ணுங்க, மூத்து வர்றதுக்கு முன்னால செலவு பண்ணுங்க. ஏன்னா மூத்து வந்துட்டா இன்னும் கொஞ்சம் காலத்தை நீட்டிச்சுட்டா இறைவா ஃபஸத்தக வ குன் மினஸ் சாலிஹீன். நான் தொழுகணும், நோம்பு பிடிக்கணும், ஜகாத் நோம்பு பிடிக்கணும், ஹஜ் பண்ணணும்லாம் கேட்க மாட்டாங்க. ஜகாத் கொடுக்கணும், தர்மம் பண்ணணும், அதன் மூலமாக நல்லடியாராக ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அல்லாஹ் சொல்றான். ஆனா அல்லாஹ் சொல்லிடுவான், ஐயோ அஃபிருல்லாஹு நஃப்ஸன், இனி கால நீட்டிப்பே கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்லிடுவான். எனவே அருமையானவர்களே, ஜகாத் யார் இந்த உலகத்தில் யோசிக்காமல் ஹஸீனு அம்வாலக்கும் பி ஜகாத், உங்கள் பொருட்களை ஜகாத்தின் மூலமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வதாவும் வர்மாவும் பி ஸதகாத், உங்களில் யார் நோயுற்று இருக்கிறார்களோ அந்த நோயை நஃபிலான தர்மங்களின் மூலமாக நீங்கள் அதை ஆரோக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு தொடர்ந்து ஜகாத் சார்ந்த நல்ல தகவல்களை நமக்கு தருவதற்காக வேண்டி எங்களுடைய தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையுடைய
மதிப்புமிகு துணை பொதுச் செயலாளர் மௌலானா அல்ஹாஜ் KM இல்யாஸ் ரியாஸி ஹசரத் அவர்கள் இப்பொழுது வருகிறார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وإمام المتقين وعلى آله وصحبه أجمعين. தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபை நடத்துகின்ற ஜகாத் விழிப்புணர்வு கூட்டத்துக்கு தலைமையேற்றிருக்கின்ற ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய மாநில தலைவர் கண்ணியம் நிறைந்த ஹஜரத் பரந்தலி அவர்களே, நிகழ்வினை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற மாநில பொருளாளர் அன்பு சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் மஸ்லி ஹஜரத் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற தஞ்சை மாவட்ட தலைவர் ஹாஜா மொய்னுதீன் ஹஜரத் அவர்களே, தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய பணிகளை துவா செய்தும் வாழ்த்தியும் உரையாற்றி இருக்கின்ற துணைத் தலைவர் பெருமதிப்புக்குரிய ஜியாவுதீன் ஹசரத் அவர்களே, எனக்கு பின்னர் இந்த நிகழ்வில் உங்களுடைய ஐயங்களுக்கு விளக்கங்களை சொல்லவிருக்கின்ற அன்பு சகோதரர் முஸ்தபா மஸ்லி ஹசரத் அவர்களே, திரளாக குழுமி இருக்கக்கூடிய பெரியவர்களே, சகோதரர்களே, ஜகாத் இதர சமுதாயத்து மக்களால், அறிஞர்களால் எப்படி பார்க்கப்படுகிறது, அது உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பதை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ற ஒரு நீதிபதி இருக்கிறார். பல அவருடைய தீர்ப்புகள் சமூகத்தில் பல சர்ச்சைகளுக்கு இடமளித்தது உண்டு. அவருடைய பின்னணி ஒரு மத அமைப்பை பின்னணியாக கொண்டது. கொஞ்சம் வெளிப்படையாக சொன்னால், அவர் RSS சிந்தனை உள்ளவர் என்று அவரை பற்றிய ஒரு கருத்து வழக்கறிஞர்கள் வட்டாரத்தில் இப்போதும் இருக்கிறது. உயர்ந்த பதவிகளை வகித்தவர். ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். அவர் உயர்ந்த பல பதவிகளை வகித்தவர். கொஞ்சம் அங்கே இருக்கிறவங்க ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் அல்லாவுக்கா நீங்கள் எல்லாம் முந்தி வந்துட்டீங்க, ரொம்ப பெரிய கூலின்னா கொஞ்சம் தெரியுங்களா, அல்லா தன்னுடைய ரஹ்மத்தை நிரப்பமாக தருவோம். சேர்ந்து உட்காருங்க. பின்னாலே வந்தவங்களும் நீங்கள் இப்பெல்லாம் முந்தைய வந்து உட்கார்ந்தவங்க, நீங்களும் முன்னாலும் சேர்ந்து வந்து உட்காருங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அவர் வழக்கறிஞராக இருந்த போதும் பல உயர்ந்த பதவிகளை வகித்தவர், அரசு பொறுப்புகளை வகித்தவர். அவர் நீதிபதியாக ஆவதற்கு தடையாக இருந்ததே அவருடைய கருத்தியல் ரீதியான பின்புலம் தான் என்று சொல்வதுண்டு. அவர் RSS இயக்கத்தை சார்ந்தவரா, அது இருந்தவரா என்பதெல்லாம் நாம் அந்த விவாதத்துக்கு இப்போது செல்ல வேண்டாம். என்றால் 2 கேமரா போட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் இப்போ நீதிபதியாகவும் இருக்கிறார். அதை நாம் விட்டு மதுரை ஜுடிஷியல் தான் வரும்னு நினைக்கிறேன். மதுரை ஹைகோர்ட் தானே நமக்கு. அவ்வளவு பெரிய சிக்கெல்லாம் நான் எடுக்க தயாராக இல்லை. அவர் 2017 தினமணி ரம்ஜான் மலரில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரையில் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால்,
2013ஆவது ஆண்டு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது இந்தியாவுடைய வரி சட்டத்தை ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தார்கள், ஒரு திருத்தம். கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட் என்று அதற்கு பெயர். இங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கு கூட அது தெரிந்திருக்கலாம். வருடத்துக்கு 1000 கோடி, வருடத்துக்கு வியாபாரத்தில் 1000 கோடி டர்ன் ஓவர் செய்யக்கூடியவர்கள் பெருமுதலாளிகள் அல்லது 500 கோடி லாபம் ஈட்டக்கூடியவர்கள். 900 கோடி டர்ன் ஓவர் பண்றாரு, லாபம் 500 கோடி இருக்கிறார், அல்லது லாபம் 300 கோடி தான் இருக்கிறார், 1000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுகிறார். 1000 கோடி டர்ன் ஓவர் செய்திருந்தால் அல்லது 500 கோடி லாபமாக எடுத்திருந்தால் அந்த கார்ப்பரேட் நிறுவனம் அது ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சமூக அக்கறை அந்த கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு வேண்டும். அந்த கார்ப்பரேட் நிறுவனம் தன்னுடைய ஒரு ஆண்டு வருமானத்தில் 5% ஏழைகளுக்கு செலவழிக்க வேண்டும் என்பதுதான். அது ஏழைகள், அது சோசியல் வார்த்தை தான் இருக்கிறது. சமூக அக்கறையோடு 5% செலவழிக்க வேண்டும் என்பதுதான் அந்த அமெண்ட்மெண்ட். இந்த அமெண்ட்மெண்டை ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர் வழக்கறிஞராக இருந்த போது தினமணி ரம்ஜான் அவர்கள் அவர் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரையில் இதை குறிப்பிட்டு விட்டு அவர் சொல்லுகிறார், இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் நாமெல்லாம் இருக்கிறோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகளை பற்றி நாம் 2013ஆவது ஆண்டுதான் கவலைப்பட்டோம். 2013ஆவது ஆண்டுதான் நாம் நம் நாட்டின் ஏழைகளை பற்றி கவலைப்பட்டோம். ஆனால் 1450 ஆண்டுகளுக்கு முன்னரே இஸ்லாம் ஏழைகளை பற்றி கவலைப்பட்டது. நீங்கள் 500 கோடி லாபம் எடுத்தால் அல்லது 1000 கோடி டர்ன் ஓவர் செய்தால் அவர் 5% கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். ஆனால் இஸ்லாம் 500 கோடி 1000 கோடி என்றெல்லாம் பெரிய கணக்குகளை சொல்லவில்லை. அது 10,000 அல்லது 11 அது என்ன அளவு என்பதை நம்முடைய முஸ்தபா மஸ்லி அவர்கள் சொல்வார்கள். அதுல உள்ள விஷயங்கள் எல்லாம் அப்படி ஒரு 11 கோடி என்று ஏதோ ஒரு கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள். என் மசாயில் சொன்ன ஒரே அளவுதான் சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் அதுக்குள்ள போகல. அந்த 11 பவுன் வைத்திருக்கக்கூடியவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர் தன்னுடைய ஆண்டு சேமிப்பில் 2.5% கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. ஒருவர் கார்ப்பரேட் ஆகின்ற வரைக்கும் காத்திருந்த பிறகுதான் அவன் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் சொல்வது எங்கே இருக்கிறது? 11 பவுன் வைத்திருந்தாலே அவன் 2.5% கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற இஸ்லாத்தின் நிலைப்பாடு எங்கே இருக்கிறது என்று ஜி.ஆர். சுவாமிநாதன் அந்த கட்டுரையிலே சொல்கிறார். 2017 தினமணி ரம்ஜான் நீ கிடைச்சா வாங்கி படிச்சு பாருங்க. இந்த கட்டுரை எழுதியதற்கு பிறகு அவருடைய கருத்தியல் பின்புறம் பின்னால் போகிறது. அவர் ஆர்எஸ்எஸ் காரரா இந்தியாங்கிற விவாதம் எல்லாம் போய் அவர் பேலன்ஸ் ஆகிவிட்டார். என்னுடைய பாஷையில் நான் நம்ம பாஷையில சொல்வதாக இருந்தால் இந்த கட்டுரையுடைய பறக்கத்தான் அவர் நீதிபதி ஆகிவிட்டார். நீதிபதி ஆகிவிட்டார். எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார் என்பதெல்லாம் மறுபடியும் நான் இதெல்லாம் பார்த்தா தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுகளை சொல்லக்கூடாது என்று எனக்கு தோன்றுகிறது. இல்லை என்றால் சொல்லலாம் 1-2. இப்படி சிந்தனையாளர்களின் கருத்தை கவரக்கூடியதாக சர்க்கார் என்கிற திட்டம் இருக்கிறது. எல்லோரும் கொடுப்பவர்களாக மாற்றுகிறது. ஜெர்மனி நாட்டை சார்ந்த ஒரு பொருளாதார நிபுணர் சொல்கின்றார், ஜக்காத்தை பொறுத்தவரை அவருடைய பெயர் லாய்ட் ஒர்க்ஸ் என்பது அவருடைய பெயர். அவர் சொல்கின்றார், இஸ்லாத்திலே 2 அம்சங்கள் என்னை வெகுவாக கவர்கிறது. முதலாவது, ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் மறுகணமே அவனை
சகோதரன் என்று எல்லோரும் கட்டி தழுவுகிறார்கள். இன்றைக்கு ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவருக்கு உலகத்தில் 200 கோடி சகோதரர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? நாம் கட்டி தழுவிக் கொள்வோம். அவருக்கு ஓத தெரிந்தால் இமாமாக கூட நீங்கள் தொழில் நடத்தலாம் என்று சொல்லிவிடுவோம். அவரை தொட்டு கை கொடுப்பதில் நமக்கு எந்த மனத்தடையும் இருப்பதில்லை. அதற்கடுத்து அவர் சொல்வது வெரி பியூட்டிஃபுல் சோசியல் சிஸ்டம் இன் இஸ்லாம். இஸ்லாத்தினுடைய மிக அழகான ஒரு சமூக திட்டம் என்று சொன்னால் ஜகாத் தான். இஸ்லாத்தினுடைய உன்னதமான ஒரு சிஸ்டம் தான் ஜகாத். இது முதலாவது ஏழைகளுக்கு என்ன செய்கிறது என்றால் ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிறதா. அவர் சொல்லுகிறார், ஏழைகளுக்கு ஜகாத் என்பது ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிறது. ரமலான் மாதம் வருகிறது என்றால் ஏழைகள் சில திட்டங்களை கூட போட்டு வைத்துக் கொள்வார்கள். இந்த ரமலானுக்கு அப்புறம் நாம இதை செய்யணும், நோம்பு பெருநாளைக்கு அப்புறம் நாம இதை செய்யணும், நம்ம என்ன செல்வந்தர்கள் அப்படியா கைவிட்டு விட போகிறார்கள், நம்ம என்ன ஏழமாக பார்க்க போகிறார்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட செல்வந்தர்கள் போட்டி போட்டுக் கொண்டல்லவா நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு வரப்போகிறார்கள் என்று முதலாவது ஏழைகளுக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டுகிறது. ஒரு ரமலான் கடந்து விட்டு போகும்போது அவன் ஏழையாக இருப்பதற்கு கூச்சப்பட்டுக் கொண்டிருந்த கூச்ச உணர்வு அகற்றப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் சில ஏழைகள் தற்கொலை முடிவுக்கு போகிறார்களே, அந்த தற்கொலை முடிவுக்கு போக விடாமல் மனித உயிர்களின் மாண்பை மதிக்கக்கூடிய தன்மையை ஜகாத் ஏழைகளுக்கு தருகிறது என்று ஒரு நுட்பமான விஷயத்தை சொல்கிறார். அரவணைக்கு ஆயில என்கிற எண்ணம் நாளுக்கு நாள் அதிகரிக்கத்தான் ஒரு மனிதன் இறுதி கட்டத்தில் தற்கொலை முடிவுக்கு போகிறான். ஜகாத் என்பது மனித உயிர்களை மதிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் தருகிறது என்று அந்த ஜெர்மனி நாட்டை சார்ந்த லாய்ட் வாட்ஸ் என்கின்ற அறிஞர் சொல்லி காட்டுகிறார். இப்படி அதே போல முகமது குத்துப் என்கிற ஒரு அறிஞர், எகிப்து நாட்டை சார்ந்த ஒரு மிகச்சிறந்த சிந்தனையாளர், பல அற்புதமான நூல்களை எழுதியிருக்கின்றார். இஸ்லாம் தி மோஸ்ட் மிஸ்அண்டர்ஸ்டுட் ரிலிஜியன் என்ற ஒரு புகழ்மிக்க நூலை எழுதியிருக்கிறார். இஸ்லாம் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மார்க்கம் என்பது அந்த புத்தகத்தின் தலைப்பு. இஸ்லாம் நல்ல மார்க்கம், ஆனால் மிகவும் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற தலைப்பில் எழுதியிருக்கக்கூடிய புத்தகத்தில் அவர் மேற்கத்திய உலகத்தில் சுழல்கின்ற ஒரு கேள்வியை எடுத்து வைத்துவிட்டு அதற்கு பதில் சொல்லுகின்றார். இஸ்லாத்தினுடைய ஜகாத் என்கிற திட்டம் ஏழைகள் என்ற ஒரு இனம் நிரந்தரமாக இருப்பதை இஸ்லாம் விரும்புகிறது என்பதை போல தோற்றமளிக்கிறது என்று ஒரு கேள்வி. ஜகாத் கொடுத்துட்டே இருப்பான், ஏழை வாங்கிட்டே இருப்பான்னா ஏழைகள் என்ற ஒரு இனம் நிரந்தரமாக உலகத்தில் இருக்க வேண்டுமா? இஸ்லாம் அதைத்தான் விரும்புகிறதா என்ற ஒரு கேள்வியை அவர் எதிர்கொண்டிருக்கார். அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்கிறார். அவர் என்ன நுட்பமாக பதில் சொல்கிறார் பாருங்கள். மனிதனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது என்றால் போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூது இவையெல்லாம் நிறைந்ததுதான் மனித குணம். இரண்டு மனிதர்களிடையே சண்டை நடந்தால் அதனுடைய பாதிப்பு சின்னதாகும். இரண்டு ஊர்களுக்கிடையே சண்டை நடந்தால் கொஞ்சம் பாதிப்பு பெருசா இருக்கும். இரண்டு நாடுகளுக்கிடையே சண்டை நடந்தால் பேரழிவு ஆயுதங்களை மனிதன் உற்பத்தி செய்வான். உன்னை அழிக்கிறேன் பார், விடமாட்டேன் பார் என்று கொடூரமான ஆயுதங்களை எல்லாம் உற்பத்தி செய்வான். இன்னைக்கு அதானே நடக்கிறது. கிளஸ்டர் பாம்பு என்று ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள். கிளஸ்டர் பாம்பு என்றால் கொத்து குண்டுகள். ஒரு குண்டு விழுந்தா அதுல இருந்து ஒரு 100 குண்டு புறப்பட்டு போகும். அதான் ஆப்கானிஸ்தானத்தில் போட்டார்கள். இன்னொரு கிளஸ்டர் பாம்பு இன்னொரு வகை எப்படிப்பட்டது என்றால் மனிதனுடைய மூக்கை தேடித்தான் அதனுடைய அந்த கெமிக்கல் எல்லாம் போகும். மனிதனுடைய தேவை பக்கத்தில் 1 கிலோமீட்டர் சுத்தம் இருக்கக்கூடிய மனிதனுடைய மூக்கில் எல்லாம் போயிருந்து மூச்சு காட்டை இழுத்து அவனை மரணத்தை அவனுக்கு பரிசளிக்கும். இது ஆப்கானிஸ்தானத்தில் போட்டார்கள். இப்படி மனிதனுடைய ஆணவத்தை நிலைநாட்டிக் கொள்ள அதனுடைய எதிரியை வீழ்த்த உருவமான ஆயுதங்களை கண்டுபிடிப்பான். ஆயுதங்களை கண்டுபிடித்து விட்டு எதற்கு? சுகம் விசாரிப்பதற்கா? ஆயுதங்களை கண்டுபிடிப்பதற்கு போட்டு அழிப்பதற்கு தான் அழிப்பான். அழித்தால் குடும்ப தலைவனை இழந்து குடும்பம் அனாதையாக நிற்கும். தலைவன் சம்பாதிக்கக்கூடிய குடும்ப தலைவன் இல்லை என்றால்
குடும்பம் அனாதையாக இருப்பது என்பது ஒரு சோசியல் இஷ்யூ. ஆனால் அந்த குடும்பம் வறுமையிலே போய் விழுந்துவிடும். அது எக்கனாமிக்கல் இஷ்யூஸ், அது பொருளாதார பிரச்சனை. அந்த விளையாட்டுகளை தேடி சில பேர் அடைத்து விட மாட்டோமா என்று ஏற்றுவார்கள். அதற்கு தவறான முயற்சிகளை கையாள்வார்கள். அது ஒரு சோசியல் இஷ்யூஸ். இப்படி பல பிரச்சனைகள் உள்ளே இருக்கிறது. மனிதன் தன்னுடைய கண்டுபிடிப்புகளால் மனித இனத்தை அழிக்கிறான், பிரச்சனைகளை உருவாக்குகிறான். இஸ்லாம் மனிதன் உருவாக்குகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்கிறது. அதான் ஜகாத் என்கிற சிஸ்டம். உன் உள்ளத்துல இருந்து எப்போ பொறாமை போகுதோ, வஞ்சகம் போகுதோ, போட்டி போகுதோ, அன்னைக்கு ஜகாத் இல்லாம போகும். மனித உள்ளத்துல போட்டியும் பொறாமை வஞ்சகம் என்னைக்கு போகாது. அதனால ஜகாத் இருக்கும் என்று உங்களுக்கு குற்றம் சொல்லுகிறார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஜகாத் என்கிற சிஸ்டம் தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது. அதே போல நான் இன்னொன்றையும் முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகின்றேன். 2023 ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ் என்று சொல்வார்கள், அகதிகளின் மறுவாழ்வை குறித்து ஆய்வறிக்கைகளை வெளியிடக்கூடிய ஒரு நிறுவனம் தான் ஐக்கிய நாடுகள் சபையுடைய ஒரு துணை நிறுவனம். அதுல என்ன சொல்றாங்க என்றால், 2000 ஜெனீவால இருக்கு, சுவிட்சர்லாந்துல இந்த அமைப்பு. 2023 மே மாதத்தில் ஒரு அறிக்கை, ஆண்டுதோறும் அறிக்கை கொடுப்பார்கள். 2023 மே மாசத்துல கொடுத்த அறிக்கையிலே அந்த ஐக்கிய நாடு சபையினுடைய துணை அமைப்பு என்ன சொல்வது என்றால், 2022 ஏப்ரல்ல இருந்து 2023 மார்ச் எண்டு வரைக்கும் அந்த நிதி ஆண்டுல அந்த ஒரு வருஷத்துல 12 மாசத்துல மட்டும், நான் எத்தனை மட்டும் சொல்ற வாசகத்தை நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க. 2022-23 நிதி ஆண்டு, அதாவது 2022 ஏப்ரல்ல இருந்து 23 மார்ச் வரைக்கும் இந்த ஒரு நிதி ஆண்டில் மட்டும் முஸ்லிம்கள் மட்டும் அகதிகள் பிரச்சனைக்கு மட்டும் ஐக்கிய நாடுகள் சபையின் வழியாக மட்டும் வழங்கிய தொகை $200 மில்லியன், இந்திய ரூபாய் மதிப்பில் 1500 கோடி பிளஸ். இன்னைக்கு அமெரிக்கா டாலர் இன்னைக்கு மார்க்கெட்ல 87 சொல்லிட்டு 88,000 சொல்ல முடியாது. அங்க ஜி வந்துட்டா பெரிய மனுஷன் வந்துட்டாருன்னா ரேட் அப்படின்னு அங்க இருந்தாலும் இன்னும் கூட்டிக்கிட்டே இருக்கும். அதனால சீக்கிரம் யாராவது தண்ணி அடிச்சு வளர்த்தா நல்லா இருக்கும். அப்ப 87 ரூபாய் அதை மல்டிபிள் பண்ணுங்க. 200 மில்லியன்ல 20 மில்லியன் அல்ல, 200 மில்லியன். 200 மில்லியன் யூஎஸ் டாலரை 87 ரூபாயை மல்டிபிள் பண்ணா என்னுடைய பலவீனமான கணக்கின்படி அது 1200 கோடி 1500 கோடிக்கு மத்தியில வரலாம். நீங்களே செக் பண்ணி பாருங்க கால்குலேட்டர் போட்டு. ஒரு வருஷத்துல மட்டும், மறுபடியும் ஒரு வருஷத்துல மட்டும் அகதிகள் பிரச்சனைக்காக மட்டும் ஐக்கிய நாடுகள் சபையின் வழியாக மட்டும் முஸ்லிம்கள் மட்டும் வழங்கிய தொகை 1500 கோடி. அப்படி கொடுக்கும் போது முஸ்லிம் நாடுகளில் இருக்கக்கூடிய பத்வா கவுன்சில்களில் போய் சில பேர் பத்வாவை கேட்டுவிட்டு தான் நாங்கள் இதற்கு இப்படி சர்க்கார் பணத்தை கொடுப்போம் என்று சில அறிஞர்களிடத்தில் பத்வாக்களை பெற்று வேறு சில அறிஞர்களுக்கு சர்க்காரை கொடுக்கலாமா வேண்டாம் மாற்றுகிறது இருக்கு. அப்படி கொடுக்கப்பட்ட சர்க்காருக்கு சரக்காரம் பெரிய ஃபண்டு, அதாவது 1500 கோடியை ஒரு வருஷத்துல மட்டும் முஸ்லிம்களால் கொடுக்க முடியும் என்றால், ஒரு இஷ்யூக்கு மட்டும் கொடுக்க முடியும் என்றால், ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு கொடுக்கும் சமுதாயத்தை உருவாக்கிட்டாங்க யோசனை பண்ணி பாருங்க. தலை சுத்தம் உங்களுக்கு. நம்மளாம் கொடுத்த மாதிரி ஞாபகமே இல்லை. அதாமட்டத்துல நீங்க எல்லாம் அதுக்கு அந்த ஐக்கிய நாடு சபைக்கு அகதிகள் வருவாங்க, இதுக்கு நீங்க கண்டிப்பா பணம் கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு நான்கு தான் புது தகவல் இது. இப்ப கொடுக்காத முஸ்லீம்கள் எவ்வளவு, கொடுத்த முஸ்லீம்கள் மட்டுமே எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளவு பணம் இங்க சுழலுது பார்த்தீங்களா? நான் இன்னொன்னு சொல்றேன். டெக்கான் கிரானிக்கல்னு ஒரு பத்திரிக்கை ஹைதராபாத்ல இருந்து வந்தது, மெட்ராஸ்ல இருக்கு அதனுடைய பதிப்பு. அதுல அநேகமாக 2010-2011 ஆண்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஒரு நோம்பு பெருநாள் அன்றைக்கு ஒரு அந்த டெக்கான் கிரானிக்கல்ல அக்பர்னு ஒருத்தர் இருக்கிறார். இப்போ இல்ல, இருக்கிறாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல.
2011 அல்லது 10வது ஆண்டில் பெருநாளுக்கென்று நோம்பு பெருநாள் காலையில் ஒரு செய்தி போட்டிருந்தான், ஒரு கட்டளை போட்டிருந்தான். இந்தியாவிலே முஸ்லிம்கள் 15 கோடி பேர் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் ஒரு கற்பனைக்கு. அப்போது 17 கோடி பேர் இருக்கிறார்கள் வச்சுக்குவோம், அல்லது 15 கோடி வச்சுக்குவோம். நம்ம நாட்டில் வேற 20 கோடி கூட இருக்கலாம். பெர்சன்டேஜ் பார்த்தா 17 இருக்கிறதாக சொல்லுகிறோம். 2011 சென்சஸ் படி 17%. இந்தியாவில் மக்கள் தொகை எவ்வளவு? சும்மா சொல்லுங்க, எவ்வளவு? 140 கோடி. 140 கோடியில 17% எவ்வளவு? 10% போட்டாலே 14 கோடி ஆச்சு. இப்ப 40 கணக்கு போட்டு நீங்க பாத்துக்கங்க. அதெல்லாம் இத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள். நான் மினிமம் சொல்றது ஒரு 15 கோடி. இந்த 15 கோடியில அத 3 வகையா பிரிங்க. டஜன் கணக்குல 3 வகையா பிரிக்கிறான். ஒன்று சதகத்தில் ஃபித்ர் கொடுப்பவர்கள், இன்னொன்று சதகத்தில் ஃபித்ர் வாங்குபவர்கள், இன்னொன்று வாங்கவும் அவங்களுக்கு மனசு இல்ல, கூச்சப்படுவாங்க, கொடுக்கவும் வசதி இல்லை. கொடுக்கவும் வசதி கிடையாது, வாங்கவும் கூச்சப்படுவாங்க. இது ஒரு செட் தனியா பிரிச்சுடுங்க. 3 15 5 கோடி. 5 கோடி பேர் கொடுக்கிறார்கள் என்று மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆளுக்கு 100 ரூபாய். 5 கோடி பேர் கொடுக்கிறார்கள். ஒரு ஆளுக்கு எவ்வளவு? 100 ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா எத்தனை கோடி வருது? நான் முதல்ல இருந்த கணக்குல வைக்கின்ற படிக்கும் போதே கணக்கு நான் ஒழுங்கா படிக்கல. 500 சொல்லுங்க. 5 கோடி பேரு 100 பேர் வச்சுக்கோங்க. என்ன சொல்றாங்களா, சூரிய உதயத்துக்கு பிறகு தொழுகைக்கு வரக்கூடிய இந்த 1 மணி நேரத்துக்குள்ளாக, அந்த காலத்துல ஜிபே எல்லாம் கிடையாது, யாரும் ஜிபே போடுறது அக்கௌண்ட்ல யாரும் போடுறதுன்னு சொல்லக்கூட கேஷ் டிரான்சாக்சன். கேஷ் டிரான்சாக்சன் எத்தனை 1000 கோடி அல்லது எத்தனை 100 கோடி ஒரு கம்யூனிட்டிக்குள்ள மட்டும் சுற்றி சுழல்கிறது. அதை போட்டுருங்க. இதே மாதிரி ஹஜ் கூட நடக்குவாங்க. ஒரு ஆட்டுக்குட்டி விலை வெறும் 10,000 ரூபாய் போடுங்க. நீங்க எந்த உலகத்துல இருந்திருக்கீங்க? 10,000 ரூபாய் சொல்றீங்க, அதுல 30,000 ரூபாய் சொல்லுவாங்க எங்க ஊர்ல. அப்படி மினிமம் கணக்கே போடுவோம். 10,000 ரூபாய் ஒரு ஆட்டுக்குட்டி. எவ்வளவு பேரு குர்பானிக்கு கொடுக்குறாங்க இந்தியால? எந்த விவசாயிகளையும் போய் வந்து ஜிபே பண்றீங்களா? எல்லாம் கேஷ் டிரான்சாக்சன். இவ்வளவு பணம் ஒரு கம்யூனிட்டிக்குள்ள அந்த 1-2 நாட்களுக்குள்ளாக சுற்றி சுழல்கிறது. இதுதான் ஜகாத். வெரி பியூட்டிஃபுல் சோசியல் சிஸ்டம். மிக அழகான ஒரு சமூக திட்டம். எந்த அளப்பறையும் கிடையாது, எந்த பந்தாவும் கிடையாது. இப்படி எடுத்து இப்படி நைசா திணிச்சு விட்டு போகக்கூடிய மக்கள் தான் அதிகம். என்றால் வாங்குவோருக்கு ஒரு கண்ணியத்தை நீ பாதுகாக்க வேண்டும் என்றல்லவா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். மறைத்து கொடுக்கின்ற தர்மத்துக்கு வலிமை அதிகம் என்றல்லவா அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எனவே இப்படி கைக்கு கை தெரியாமல், அடுத்த பக்கத்தில் இருப்பவனுக்கு தெரியாமல், ரொம்ப சைலண்டா ஒரு தர்மம் இடம் மாறி அது பல கோடிகளை அடைகிறது என்று இந்தியாவில் மட்டும். இப்படி ஜகாத் உலகத்தில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. இன்னும் நிறைய நாம சொல்ல முடியும். ஜஸ்டிஸ் வீர் மந்திர் என்ற ஒரு புகழ்மிக்க ஒரு அறிஞர் இருந்தார். இலங்கை நாட்டை சார்ந்தவர், சர்வதேச நீதிமன்றத்தில் துணைத் தலைவராக இருந்தவர், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல துணைத் தலைவராக இருந்தவர். அவர் இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறார், இஸ்லாமிக் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். நான் பல வேளைகளில் அந்த நூல்களை மேற்கோள் காட்டியிருக்கிறேன். அந்த நூலை அதுல ஜகாத்தை பத்தி ஒன்று சொல்றாரு. ஜகாத்தை பத்தி அவர் சொல்லி காட்டுவது என்னவென்றால், முதலாவது அது செல்வம் ஒரு இடத்திலே குவிவதை தடுக்கிறது. இது ரசூலுல்லாஹ் சொன்னதுதான். செல்வங்களுக்கு இது என் பணம் என்கிற ஆணவத்தை அது குறைக்கிறது. இது ஓம் பணம் இல்ல, நாளைக்கே ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். அதை வாங்கி செல்லக்கூடிய ஏழைகள் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவார்கள். அரிசி, பருப்பு, கோதுமை, அத்தியாவசிய பொருட்களை வாங்குவார்கள்.
எனவே அத்தியாவசிய பொருட்களின் உற்பத்தி அதிகமாகும். தேவைக்கேற்ற மாதிரி தான் உற்பத்தி அதிகமாகும். தேவையெல்லாம் உற்பத்தியின் தாய் அப்படின்னு ஒரு தத்துவம் சொல்லுவாங்க. தேவையெல்லாம் கண்டுபிடிப்புகளின் தாய். எனவே இந்த உற்பத்தி அத்தியாவசிய பொருள் எப்போ உற்பத்தி ஆகும்னா விற்கும் போது உற்பத்தி ஆகும். ஆடம்பர பொருட்களின் தயாரிப்பு கட்டுக்குள் வரும். 100 கோடி சொத்து 100 கோடி கையில வச்சிருந்தா பெரிய பெரிய கார் வாங்கி ஆடம்பரமா இருக்குன்னு நினைப்பேன். அதுல ஒரு 2.5 கோடி எடுத்து நான் கொடுத்துட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பிளான போடுவேன். அத்தியாவசிய பொருட்களின் பயன்பாடு கொஞ்சம் கட்டுக்குள் வரும். எல்லாத்துக்கும் மேலாக நம்முடைய தலைவர்கள் சொன்னதை போல மனசு இருக்கக்கூடிய அந்த பொறாமை அகன்று இரக்கம் வரும். ஏழையை பார்த்தா செல்வந்தர்களுக்கு இரக்கம் வரணும். பணக்காரங்களை ஏழைகளை பார்த்தா பொறாமை வரக்கூடாது. இவர் நமக்கு தருவாரு, என்னையாவது வாங்கி தருவாரு, எங்க போயிட போறாரு? நான் பசியோடு கிடந்து சாவும் போது பார்த்துட்டா இருப்பாரு. இஸ்லாம் அவரை பார்க்க சொல்லி இருக்க சொல்லல, இஸ்லாம் அவரை கொடுக்க சொல்லிருக்கல, தந்துதானே ஆகணும் என்று செல்வந்தர்களை பார்த்தால் இவருக்கு ஒரு மரியாதையும் ஒரு கண்ணியம் வரும், பொறாமை இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாய அமைப்பை இந்த ஜக்காத் ரகசியமாக உருவாக்கி கொண்டிருப்பதாக பீர் மந்திர் சொல்லுகிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஜக்காத்தை நுட்பமா பார்க்கிறாங்க. ஆனால் அதை கொடுப்பதற்கு சில நெறிமுறைகள் இருக்கிறது. எப்படி கொடுத்தால் சமுதாயத்தில் அந்த மாற்றங்கள் வரும். சமுதாயத்தில் மாற்றங்கள் வருவதற்கு தான் ஜக்காத் வருகிறது. எப்படி கொடுத்தா அந்த மாற்றம் வரும் என்றால் அதற்கு இஸ்லாம் ஒரு நெறிமுறை வச்சிருக்கு. யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும் என்ற நெறிமுறை இஸ்லாம் வகுத்து தந்திருக்கிறது. அந்த நெறிமுறையின்படி கொடுத்தால்தான் இந்த மாற்றங்களே வரும். துருக்கியினுடைய நிகழ்வுகளை அடிக்கடி என்னுடைய உரையை சுட்டிக்காட்டுவது. துருக்கியில ஒரு நிறைவான பொருளாதார தண்ணீரை பெற்ற ஒரு அரசு முஸ்லிம்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். தண்ணீரை பெற்றுவிட்டால் ஏழை கண்டுபிடிச்சுதான் ஜக்காத்தை கொடுக்க வேண்டிய அவலம் நிலை வந்துவிட்டது. ஒரு செல்வந்தர் என்ன பண்றாரு, தங்க காசுல அவர் கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை புத்தகம் கட்டி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு நாள் கணக்கா பள்ளிவாசலுக்கு 5 வேளை குடிக்கு போறாரு வர்றாரு. யாராவது ஏழைகள் வந்துட மாட்டாங்களா மாத்திர மாட்டோமான்னு தேடி அலைகிறாரு. யாரும் கையில மாட்டல. ஒரு கட்டத்துல வெறுத்து போய் என்னடா அப்படி கொடுக்கறது யாரும் எல்லாருமே ஏழை செல்வந்தர்களா இருக்காங்களேன்னு மனம் வெறுத்து போய் ஒரு ஊர்ல ஒரு சென்ட்ரல் பிளேஸ் இருக்குங்கள, எல்லா மக்களும் அடிக்கடி குழந்தைற இடம், அந்த இடத்துல ஒரு மரம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு மரத்துல கட்டி தொங்க விட்டாரு. தங்க காசு பையங்க மரத்துல கட்டி தொங்க விட்டாரு. வெளியில ஒரு பேப்பர்ல ஒரு கடிதத்தை எழுதி அதை ஒரு மூளை போட்டு கட்டி தொங்க விட்டாரு. அந்த கடிதத்தில் அவர் எழுதியிருக்கின்றார், இந்த பொட்டலத்தை தொடுகின்ற என் அன்பு சகோதரனே, இந்த பொட்டலத்தை தொடுகின்ற என் அன்பு சகோதரனே, இதில் இருப்பதை நீ எந்த மனச்சங்கடமும் இல்லாமல் இதை எடுத்து நீ அனுபவித்துக் கொள். எந்த மனச்சங்கடமும் இல்லாமல் இதை எடுத்து நீ அனுபவித்துக் கொள். நீ ஏழையாக இருந்தால் உனக்குரியதுதான் என்ற கடிதத்தை எழுதி கட்டி தொங்க விட்டுக்கிட்டு வந்தார். ஒவ்வொரு தடவை போகும்போது பார்ப்பாரு. ஆனா இவருக்கு மௌத்தா போயிட்டா என்ன பண்றது, ஜக்காத்து கொடுக்காம மௌத்தா போயிடும்னா மரத்துல கட்டி தொங்க விட்டாரு. கடைசியில 3 மாதம் கழித்து தான் அதை ஒருவர் எடுத்தார். எடுத்தவருக்கு தெரியாது இது யார் பணம் என்று, கட்டி தொங்க விட்டவருக்கும் அந்த ஊருக்குமே தெரியாது யார் எடுத்துட்டு போனாங்க என்று. இதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்த ஜக்காத் சிஸ்டம் உருவாக்கிய அந்த சோசியல் சேஞ்சஸ், சமுதாய மாற்றம். இதில் சிந்தனை மாற்றம் வருகிறது, சமுதாய மாற்றம் வருகிறது, பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது. இன்றைக்கு மொத்த உலகமும் சேர்ந்து அமெரிக்காவை 20 வருஷமா அமெரிக்காக்காரன் விட்டு போட்டுருக்கான் ஆப்கானிஸ்தான் மேல. தெரியுங்களா உங்களுக்கு? 2001 ஆரம்பிச்சு 2022 வரைக்கும் போட்டான். 2022 ஆகஸ்ட் வரைக்கும் போட்டான். 21 வருஷம் விட்டு போட்டுருக்கான். அதுக்கு முன்னாடி 2000 ஈராக்ல போட்டாங்க, சிரியாவில் போட்டாங்க. அங்கே அகதிகள் இல்லையா, அனாதை பிள்ளைகள் இல்லையா, ஏழைகள் இல்லையா? ஏழைகள் செயற்கையாக உருவாக்கப்பட்டார்கள். அது இயற்கையாக
ஒழுங்கா வியாபாரம் பண்ண தெரியாது, முட்டாளவன், அது ஊராட்சி பண்ணி சொத்தை இவன்தான் என்பதெல்லாம் கிடையாது. இந்த ஏழைகள் எல்லாம் திட்டமிட்டு இஸ்லாமிய நாடுகளில் மேற்கத்திய நாடுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை ஏழைகள். இந்த செயற்கை ஏழைகளை ஏழைகளின் வெளியிலே கொண்டு வருவதற்கு இஸ்லாத்தில் ஒரு நம்முடைய ஜெர்மனி அறிஞர் ஆக்ஸ்போர்ட் குறிப்பிட்டதை போல வெரி பியூட்டிஃபுல் சோசியல் சிஸ்டம் இன் இஸ்லாம் இந்த ஜகாத் என்கிற சிஸ்டம் இருக்கிறது. ஆனா நம்ம நாட்டில் இங்கேயும் ஏழைகள் இருக்காங்க, இங்கேயும் செல்வந்தர்கள் இருக்காங்க. இங்கே பள்ளிவாசல்ல வந்து எனக்கு அவர் கொடுங்க எனக்கு கொடுங்கன்னு நான் அவர்களை கொச்சைப்படுத்துவதாக நினைக்க வேண்டாம். அந்த சமுதாயங்களை பிடித்து அப்படி தள்ளுகிறது பள்ளிவாசலுக்கு போ அப்படின்னு. அதுலேயும் ஒரு நம்ம திருப்தி கொள்ளத்தக்க விஷயம் என்னவென்றால் பள்ளிவாசலுக்கு தான் வந்தான், இங்க போனா கிடைக்கின்ற நம்பிக்கையில தான் வந்தான். அப்படி ஒரு அந்த ஒரு நம்பிக்கையை அவனுக்கு கொடுத்தது ரசூலுல்லாஹி இஸ்லாம் தானே. அப்படிங்கிற அந்த ஒரு திருப்தி இருக்கு. ட்ரம்ப் ஆட்சிக்கு போனதுல வந்தாரு பாருங்க, அப்ப முட்டாள்தனமா சட்டங்கள்லாம் நிறைய போட்டாரு. ஏன் முடியும் அவங்களுக்கு ஆட்சிக்கு நான் போடாம நடக்க போறேன் வைக்க போறோம்னா சட்டங்களை போட்டாரு. அப்போ வந்து அந்த ஆளுங்கட்சி எம்பி ஒருத்தர் கேட்டாங்க, என்னையா அது முட்டாளா இருக்கான் அப்படின்னு. அந்த ஆளுங்கட்சி எம்பி சொன்னாரா, he is foolish, அவன் ஒரு முட்டாள் தான், பட் அவர் foolish. அது அவன் எங்க முட்டாள், அதை விட்டு கொடுக்க முடியாது. முட்டாள் தான் அவனை எங்க முட்டாள் இல்ல, அந்த மாதிரி கையேற்ற வருகிறார்கள், அது வருத்தம் தான். பள்ளிவாசலுக்கு வர்றாங்கல்ல, அதுல நமக்கு என்ன இருக்குது? பள்ளிவாசலுக்கு போனால் கிடைக்கின்ற நம்பிக்கை அவனுக்கு கூட்டியது இஸ்லாம் என்கிற அந்த சிஸ்டம் தானே. இப்படி சின்ன சின்ன திருப்திகளை தான் கொண்டுகொள்ள வேண்டியது இருக்கிறது. அதை தாண்டி ஒரு பெரிய சமூக மாற்றத்தை உருவாக்குவதற்கு இந்த ஜகாத்துல நிறைய வேல்யூபிள் பாயிண்ட்ஸ்கள் இருக்கிறது. அதை எப்படியெல்லாம் சமுதாயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுனா நாமும் வறுமையில இருந்து இந்த சமுதாய மக்களை மீட்க முடியும். நாடார்கள் ஒரு காலகட்டத்தில் வந்து ரொம்ப நலிந்த நிலையிலே இருந்தார்கள். இந்த இந்தியாவிலேயே மிகப்பெரிய செல்வந்தர்கள் பார்த்தா அந்த கம்யூனிட்டி கிட்ட இருந்து எடுக்க முடியும். அந்த கம்யூனிட்டிக்கே பேங்கே வச்சிருக்கோம். பெரிய பெரிய செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், பெரிய பெரிய பெரும் முதலாளிகள் இருக்கின்றார்கள். அப்படி இந்த சமுதாயத்துக்குள் இருந்தும் அப்படிப்பட்ட ஒரு சமூக மாற்றம், பொருளாதார மாற்றம் ஏற்படுவதற்கான கூறுகளை தன்னகத்தே ஜகாத் என்கிற அந்த சிஸ்டம் வைத்திருக்கிறது. அதை எப்படி சமுதாயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றது என்பதற்கான ஒரு நிகழ்ச்சியாகவே இது உங்களுக்கு தமிழ்நாடு ஜமாஅத் உலமா சபையின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் இதனுடைய பலனை முழுமையாக அடைந்து கொள்ளும் மக்களாக ஆக்குவானாக. வாக்குறு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேப்பர்களை வந்து கட்டிங் பண்ணி வச்சிருக்கிறாங்க, யாரும் வந்து குறிப்பெடுக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். அதாவது கேள்விகள் இப்போ இதுக்கு அடுத்துதான் அதற்கு ஜகாத்தினால ஏற்பட்ட மாற்றங்கள் என்னங்கிறத உலக அளவில் உள்ள சிந்தனையாளர்களுடைய செய்தி அசர் சொன்னாங்க. இனிமேல் தான் நம்முடைய ஜகாத் யார் யாருக்கு எப்படி எப்பொழுது கடமையாக இருக்கிறது சம்பந்தப்பட்ட விளக்கம் சொல்லுவாங்க. சொல்லி முடித்த பிறகு உங்களுடைய சந்தேகங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்லுவாங்க. அதனால அந்த உலமாக்கள் இந்த பேப்பரை கொண்டுட்டு வர்றாங்க. யாரும் பேப்பர் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க, கொண்டு போங்க, மத்தியில் போங்க. பேப்பர் வேணும்னா வாங்கிக்கோங்க, குறிப்பிடுறதுக்கோ அல்லது கேள்வி எழுதி அனுப்புறதுக்கோ. இந்த பக்கம் வாங்க மௌலானா, இந்த மத்தியில் யாரும் கேட்டால் கொடுத்துருவாங்க. மத்தியில் யாரும் கேட்டால் அதில் முக்கியமான சந்தேகங்கள் இருந்தால் எழுதி இன்ஷா அல்லாஹ் கொடுத்து அனுப்புங்க. இல்லை நீங்கள் சொல்கிற விஷயங்களை எல்லாத்தையும் ஞாபகம் வைக்க முடியல, கொஞ்சம் குறிப்புக்காக எழுதி வச்சுக்கிறோன்னா கூட அதை வாங்கிக்கணும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமக்கு முன்னால் எங்களது சபையுடைய துணை பொதுச் செயலாளர் மௌலானா இலியாஸ் ரியாஜ் ஹஜ்ரத் அவர்கள் ஜகாத்துடைய தத்துவங்கள், தாற்பயங்கள், ஜகாத் இந்த சமூகத்தில் ஆற்றுகிற சேவைகள் என்ன, அதனால் ஏற்படுகிற விளைவுகள் என்ன என்பது குறித்து ரொம்ப தெள்ளத் தெளிவாக சில விஷயங்களை மேற்கோள் காட்டி அற்புதமாக உரையாற்றி இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நகசத் மாலு மின் சதகா, தர்மத்தால் பொருள் ஒருபோதும் குன்றாது, குறையாது. அப்படி ஒரு எண்ணம் மனதில் துளிர்விட்டால் நாம் எல்லளவும் கவலைப்பட தேவையில்லை. என்று அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக உத்தரவிட்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய பொருத்தம், ஜகாத்துடைய நோக்கங்கள்ல ஒரு நோக்கம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய அடியார்கள் அவர்கள் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட, ஏன்னா ஹஜ்ரத் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க,
இது ஏன் பொருள், ஏன் உழைப்பு, ஏன் சம்பாத்தியம் அப்படிங்கிற இந்த சிந்தனையை முதல்ல அதை அகற்றுவது என்பது ஜக்காத்துடைய முதல் விஷயம், முதன்மையான விஷயம். அதனாலதான் நீங்க குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்ததுங்கிறது அல்லாஹ் பதிவு செஞ்சுக்கிட்டே வருவான். அன்பிக்கும் மிம்மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நான் எதை கொடுத்தது அதை செலவு செய்யுங்கன்னு சொல்றதுடைய நோக்கமே என்னன்னா, சிலர் கொடுக்க வச்சிருக்கிறேன், சில பேரை வாங்க வச்சிருக்கிறேன். ஆனா அந்த பொருள் ஜக்காத் உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. கைலா எப்போ தூளத்தன் பைலன் அக்னியாய் நிற்கும் என்று அல்லாஹ் பதிவு செய்யும். ஜக்காத்துடைய நோக்கமே ஒரு சாராரோடு சுற்றி கொண்டே இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஏழையாக இருப்பவர் நாளை சமூகத்தில் அவரும் பிறரை வாழ வைக்கிற நிலைக்கு உருவாக வேண்டும் என்பது ஜக்காத்துடைய தத்துவம், தாற்பயம். ஆனா ஜக்காத் கொடுக்கிறதுனால அது நம்முடைய பொருளுக்கு பாதுகாப்பு, அது செக்யூரிட்டி. ஜக்காத்துங்கிறது நம்முடைய பொருளை சுத்தப்படுத்துகிறது, அது பாதுகாப்பு அம்சம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் தெளிவா சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் என்ன முக்கிய விஷயம்னா, இங்க கொடுக்கிறாங்களா இல்லையாங்கிறது அல்லாஹ் பரிசோதனை செய்கிறான். ஆத்தல் மாலா உப்பிஹி நபில் குர்பா, கொடுக்கிறவங்க அல்லாஹ்வுடைய பிரியத்துல யாரு கொடுக்கிறாங்களோ அவங்க நல்லடியார்களுடைய பட்டியல் அல்லாஹ் சொல்றான். அதனால அருமையானவர்களை ஜக்காத் கொடுப்பது என்பது நம்ம பொருளுக்கு செக்யூரிட்டி. ஹஸ்ஸினா அம்பாலக்கும் பி ஜக்காத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க பொருளை ஜக்காத்தை கொடுத்து பாதுகாத்து கொடுங்கன்னு சொல்றாங்க. ஜக்காத் கொடுக்கிறதுனால எந்த சேதமும் ஏற்படாது, மேலும் மேலும் அல்லாஹ் ரெட்டிப்பாக்கி தருவான் என்று குர்ஆன் நமக்கு உத்தரவாதம் தருகிறது. எனவே இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கத்துடைய நோக்கம் என்னன்னா, இன்னைக்கு சமூகத்துல வட்டி பல வகையில ஊடுருவி இருக்கிறது. வட்டியை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள முடியாது என்கிற விதத்தில் எப்படியெல்லாம் நம்ம வட்டிக்குள்ள சிக்குண்டு செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு தந்திரமான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எனவே அதை விட்டும் சமூகத்தை மீட்டெடுக்கிறதுங்கிறது ஜக்காத்துடைய பிரதான அம்சம். இது தமிழ்நாடு ஜமாத் உலமா சபை இங்க ஏதோ தமிழ்நாட்டில் அதிராம மட்டத்தில் நடத்துறது நோக்கம் அல்ல. இதனுடைய விழிப்புணர்வு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜமாத்துகளையும் பட்டித்தொட்டிகளையும் இந்த ஜக்காத் சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையுடைய நோக்கம். இதை தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டமும் வட்டாரங்களும் தாங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை செவ்வன நிறைவேற்றி வருகிறார்கள் என்பது ஜமாத் உலமா சபையுடைய. Subscribe to Creativity channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.